யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை கடந்த 3 வருஷத்தில். அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை. இதே மாதிரி மின் கட்டண உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, என்கவுண்டர் கில்லிங்ஸு, இந்த மாதிரி 1000 பிரச்சனை இருக்குது மாநிலத்தில். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் எல்லா கட்சிகளும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் நடத்தும்போது தமிழ்நாடு பிஎஸ்பி ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம், ஒரு ஊர்வலம் எதுவுமே நடத்தினது கிடையாது. ப்ரெஸ் மீட் கூட அவர் கொடுத்ததில்ல. இஷ்யூஸில் அவருக்கு ஸ்டாண்டே கிடையாது. அதாவது he was one of the rare politicians with zero politics. ஜீரோ பாலிட்டிக்ஸ் பண்ண ஒரே பாலிட்டிஷியன் அவர் தான். அவர் ஒரு வக்கீலாக இருந்தார். நிறைய பேர் அவர் படிக்க வச்சுருக்கார். அது உண்மை. நூற்றுக்கணக்கான தலித் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள், மாணவிகள் அவரால் இன்றைக்கி படித்து வழக்கறிஞர்களாக தமிழ்நாடு முழுவதும் சின்ன முன்சிஃப் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது உண்மை. ஆம்ஸ்டாங்கோட மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அந்த சமூகத்துக்கு அவர் கல்விக்காக செலவு பண்ணதுன்னு